இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற அனைவருக்கும் காலை வணக்கம். உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய விடுமுறை பயணம், அதாவது ஹாலிடே டூர். இந்த இடம் பார்த்தீங்கன்னா கடலும் ஆறும் சந்திக்கக்கூடிய இடம். இங்கே ஆற்றிலிருந்து நாங்கள் புறப்பட்டு கடல் சந்திக்கும் இடத்திற்கு சென்று அங்கிருந்து ஒரு சிறிய தீவிலே ஒரு 2 மணி நேரம் நேரத்தை செலவழித்து விட்டு திரும்பவும் இந்த இடத்துக்கு வர வேண்டும். இந்த இடம் பார்த்திங்கன்னா சென்னை டு பாண்டிச்சேரி இடையில் கிழக்கு கடற்கரை சாலையில் அமைந்துள்ளது. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆற்றுலேருந்து கடலை நோக்கி போயிட்டுருக்கோம். அங்க பாரு ஜாயிண்ட் ஆகுது பாருங்க. சீவுல தான் வரான் பா, உள்ள வாங்குறான். சீவுல இருக்கு சார். கடல் உள்ள இருக்குறோம். ஏய் நம்ம கடல் உள்ள தான் வந்துட்டோமா இப்போ. படகு சவாரி மூலம் பார்த்தீங்கன்னா கடல் இணையக்கூடிய இடத்துக்கு வந்தாச்சு. ஒரு அரை மணி நேர பயணம். அதுக்கப்புறமா ஒரு சிறிய தீவுக்கு கொண்டு செல்கிறார்கள். பார்த்தீங்கன்னா தீவில் எங்களை இறக்கி விட்டுட்டு படகை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. 2 மணி நேரம் கழித்து தான் திரும்பி வருவாங்க. எங்களை மாதிரியே நிறைய பேர் இங்கே வந்து இறக்கி விட்டுட்டு போயிருக்காங்க. அவங்களாம் ஒரு 2 மணி நேரம் இருந்துட்டு திரும்பி கரைக்கு போவாங்க. இங்கே நான் கிளம்பும் போது தூண்டில் எடுத்துகிட்டு வரலான்னு தான் நினச்சேன். ஆனால் பசங்கள்லாம் கூட வந்திருக்காங்க. சரி இன்றைக்கி ஒரு நாள் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு தான் முடிவு பண்ணி வந்தேன். வந்ததுமே பார்த்திங்கன்னா ஒருத்தர் ஒரு சாதாரண சவுக்கு மர குச்சியை வச்சுக்கிட்டு மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்தார். ஸோ அவர் கையில் கேட்ட உடனே அவர் கொடுத்துட்டாரு. ஸோ இங்கே வந்து அவர்கிட்ட தூண்டிலை வாங்கி மீன் பிடிக்க ஆரம்பித்தாச்சு. இப்போ தூண்டிலில் கிடைச்ச மீன் வந்து ஒரு கடல் மீன். இது வந்து கடல்லேருந்து இந்த ஆற்று பகுதியில் வந்திருக்கு. இந்த மீனோட பேர் வந்து கிழிச்சான் மீன் சொல்கிறாங்க. அப்புறம் வந்து சிறிய வகை பாறை மீன், ஊடான் மீன், இப்படிப்பட்ட பல மீன்கள்லாம் இங்கே கிடைக்கின்றாங்க. படகு வந்து நின்னதுக்கப்புறமா அந்த நிழலில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸ் மீனெல்லாம் அந்த நிழல் பகுதியில் ஒதுங்கும். அப்போ கிடைக்கும்னாங்க. கடலும் ஆறும் கலக்கக்கூடிய இடத்தில் பிடிச்ச கடல் மீன் இது போடணும். கடலில் வந்து நாங்கள் மீன் பிடித்தோம். இது கடல் மீன், சூப்பர் மீன். இந்த மீன்லாம் பிடிக்கிறதுக்கு இறை பார்த்திங்கன்னா ஒரு சிறிய வகை இறால் தான் அது. இது கரையோரமாக மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கோம். இதை கையாலேயே பிடிச்சி பையில் போட்டுப்பாங்க. இதை இறையாக பயன்படுத்தி தான் இந்த வகை மீனெல்லாம் பிடிக்கிறாங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா மீன் பிடிக்க செம்ம இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. அடிக்கடி மீன் கிடச்சிக்கிட்டே இருக்குது. பார்த்திங்கன்னா போடக்கூடிய அந்த மீன் இறை பார்த்திங்கன்னா இறால். அதனால் பார்த்திங்கன்னா மீன்கள் வந்து அதிகமாக மாட்டுது. அது மாதிரி எடுத்துட்டேன். சின்ன இறா போட்டு ஓகேவா.
மீன் பேர் என்ன சொன்னீங்க? இதுவா? ஃபிஷ்ஷிங் போகணுன்னாலே நாங்கள் ஃபிஷ்ஷிங் ராடு அப்புறம் கொஞ்சம் தீனி இதெல்லாம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு தடபுடலாம் போவோம். ஆனால் இன்றைக்கி ஒன்றுமே இல்லை, வெறுங்கையோடு வந்தோம். சாதாரண குச்சியில் பார்த்தீங்கன்னா சூப்பராக மீன் இன்றைக்கி கிடச்சிக்கிட்டு இருக்கு. சரியான இன்ட்ரெஸ்டாக இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பொழுதுபோக்கு. வந்ததுமே ஒரு படகு சவாரி, கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா தூண்டிலில் மீன் பிடிச்சிட்டு ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டு. அது முடித்து கொஞ்ச நேரத்தில் பீச்சில் போயிட்டு ஒரு விளையாட்டு. போட்டு வரதே அடி. சீக்கிரம் போட்டு வருதா? ஃபிஷ்ஷிங் பண்ணது பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரம் தான். அதுலேயும் நடுவில் போட்டு வந்து மக்களை இறக்கிட்டு போவோம். ஸோ சூப்பராக இருந்தது இன்றைக்கி. இப்போ ஒரு போட்டு வந்துகிட்ருக்கு. அது பார்த்திங்கன்னா மக்களை இறக்கி விட்டுட்டு உடனே கிளம்பிடும். கெட்டி அது இல்லையா? எடுத்துட்டேன். சூப்பர். தூக்கி போடுறீங்களா எப்படி? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் பிக்னிக்கு புறப்பட்டு வந்து அருமையான ஒரு படகு சவாரி. ஆற்றுல புறப்பட்டு கடலில் போய் ஜாயின் பண்ணி திரும்ப ஒரு தீவில் வந்து இறங்கின உடனே பார்த்தீங்கன்னா அங்கே ஒருத்தர் மீன் பிடிச்சிட்டு இருந்தார். அவர் கையில் தூண்டில் வாங்கி மீன் பிடிச்சிட்டு பிடிச்ச மீன்களை அவர் கையிலேயே கொடுத்துட்டு கடலில் ஒரு சின்ன ஒரு ஆட்டம் போட்டுட்டு சூப்பராக கிளம்பியாச்சு. ஸோ இந்த மகிழ்ச்சியான ட்ரிப்பை முடிச்சுக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. தொடர்ச்சியாக நம்முடைய வீடியோவெல்லாம் பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவுக்கு நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம் நண்பர்களே. அண்ணனை சொல்றீங்களா? அண்ணன் தான் தூண்டில் கொடுத்து உதவி செஞ்சார். அண்ணன் பிடி. இல்லை என்ன பிடிச்சி நம்பர் தெரியக்கூடாது.